சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் உடலுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் கண்ணகி நகர் பகுதியை சார்ந்த, அதாவது கண்ணகி நகர் 11வது குறுக்கு தெருவை சார்ந்த வரலட்சி என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். அவருடைய கணவர் ரவி, அவருக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. ஆண் குழந்தை மணிஷ் 4ஆம் வகுப்பும், பெண் குழந்தை 7ஆம் வகுப்பும் படித்து வருகிறார். யுனிவர்சிட்டி, அவருடைய பேர் யுனிவர்சிட்டி. இவர் படித்து வந்த நிலையில் காலையில் வழக்கம் போல் 5 மணிக்கு அவர் பணிக்கு சென்றிருக்கிறார். அந்த பணிக்கு செல்லும் முன்பாக நேற்று இரவு முழுக்க தொடர்ந்து மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியிருந்தன. அப்போது அவர் வீட்டு அருகிலே வெளியிலே அதாவது அவர் முதல் மாடியில் வச்சுட்டு வருகிறார். அவர் கீழே இறங்கி ஒரு 100 மீட்டர் செல்லுக்கு முன்பாக ஒரு தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கின்றன. அந்த தேங்கியிருந்த மழைநீரில் அவர் கால் வைத்த போது அங்கு அருந்து விழுந்து கிடந்த மின்சார கம்பியை கவனிக்காமல் அவர் கால் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் உடனடியாக அவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பெரிதமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து கண்ணகி நகர் போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காலை முதல் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நிவாரண நிதியாக 20 லட்சம் கொடுத்திருக்கிறார். மேலும் அதைத் தொடர்ந்து சென்னை மாநகரோட துணை மேயர் மகேஷ்குமார், அதன் பிறகு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து அவர்களுக்கு 70,000 ரூபாய் நிவாரண நிதியாக கொடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி திரும்பியிருக்கிறார். இந்த அஞ்சலி செலுத்தி செய்தியாளர்கள் சந்தித்த பிறகு முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் அரசு வழங்காததால்தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் 20 லட்சம் அவர்களுக்கு கொடுத்தது போதுமானதல்ல, அவர் வாழ்நாள் முழுக்க வேலை செய்திருந்தால் 85 லட்சம் சம்பாதித்து இருப்பார். ஆனால் வெறும் 20 லட்சம் என்பது போதுமானதான நிவாரண நிதி இல்லை என்றும் குற்றச்சாட்டிருக்கிறார். மேலும் டாஸ்மார்க்குகளில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் என்பதை கொடுப்பதற்கு இந்த அரசு ஏன் தயங்குகிறது என்ற தொடர் அடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த வரலட்சுமி அந்த குழந்தைகளை இருவரையும் அழைத்து அவர் ஆதரவாக பேசி கண்ணீர் விட்ட காட்சி நம்மளால் பார்க்க முடிந்தது. இதைத் தொடர்ந்து இவர் வரலட்சுமி இருந்த இந்த சம்பவம் இந்த கண்ணகி நகர் முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வெறும் 30 வயதான வரலட்சுமி தனது சிறு வயது பிள்ளைகளை விட்டு சென்றது பெரும் வருத்தமாக இருக்கிறது என்று இப்பகுதி மக்கள் வேதனை அடைகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.